சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தபஸுக்கு அவ்வளவு பலம் இருக்கு. தபஸுங்கிறது உணவு கட்டுப்பாடு, எத்தனையோ ஒழுக்கங்கள் எல்லாம் இருக்கு அதில். ஆக இந்த தபோபலம் அதுக்கு மரியாதை பண்ணுகிறார்கள். அதனால தான் சாஸ்திரத்தில் நிறைய சொல்கிறது உண்டு. நீ என்ன படிக்கிறது கூட முக்கியம் இல்லை, படிப்பை விட ரொம்ப முக்கியம், பணத்தை விட ரொம்ப முக்கியம் தர்மம் தபஸ். யார் தர்மத்தை கடைப்பிடிச்சு தபஸ்வியாக இருக்கானோ அவனுக்குத்தான் மகிமை ஜாஸ்தி. படித்தவனை காட்டிலும் பணக்காரனை காட்டிலும் தர்மத்தை அனுஷ்டித்து தபஸை மேற்கொள்கிறவனுக்குத்தான் பலம் மகிமை. அவனால் தான் சமூகத்துக்கு சிறந்த தொண்டாற்ற முடியும். அவன்தான் நிறைய நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சமூகத்துக்கு நல்ல காரியங்களை பண்ண முடியும். ஆக போற்றி ஜெய போற்றி என்பார். இந்த போற்றி ஜெய போற்றி அதுக்கு ஒரே சொல்றாங்க. போற்றின்னா நமஸ்காரம், ஜெயன்னா என்ன அர்த்தம்? ஜெய விஜயீ பவ. பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுறோம் இல்லையா? இந்த ஆன்மீக வாழ்க்கை பல்லாண்டு காலம் நிலைத்திருந்து மக்களுக்கு நன்மையை தரட்டும்னு அர்த்தம். கடவுள் நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் பல்லாண்டு இல்லை, அவர் காலத்தை கடந்தவர். ஆனால் நம்ம என்னது, எதுக்கு பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேன்னு பாடிட்டார் சேந்தனார். பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. உண்மையிலே பல்லாண்டெல்லாம் கடவுளுக்கு சொல்ல முடியாது. ஆனாலும் நமக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒழுக்கமான நேர்மையான சத்தியமான தர்மமான ஈஸ்வர சிந்தனை உள்ள வாழ்க்கையானது இந்த உலகத்தில் என்றென்றும் நன்றாக வளர்ந்து கொண்டு ஓங்கி கொண்டு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாருக்கும் வருங்கால சமூகத்துக்கெல்லாம் வரட்டும். அப்படி உயர்ந்த மனோபாவம். அதில் ஜெய போற்றி என்பார். அதெல்லாம் படிச்சுட்டோம் நம்ம. ஞான கருணாகர முகம் கண்ட போதிலே நவநாத சித்தர்களும் உன் நற்பினை விரும்புவார். அந்த அறிவின் ஒளி உன் முகத்தில் விளங்குகிறது. அதை கண்டு பெரியோர்களெல்லாம் உன்னை நாடி வருகிறார்கள். சுகரும் வாமதேவரும் உன்னுடைய அறிவை மெச்சுகிறார்கள். எல்லோரும் வந்து வணங்கக்கூடிய உன்னுடைய மகிமையை பற்றி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி குருவினுடைய மகிமையை சொல்லிவிட்டார். ஒரு குரூப் அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார் குருநாதர். ஆனால் அவரை பார்க்கறதுக்கு என்னென்னா, அவர் குரு வந்து வேற யாரும் இல்லை, குரு சாட்சாத் பரம்பிரம்ம, குரு தேவோ மகேஸ்வரஹா. அப்போ அந்த ஈஸ்வரனாவே பார்க்கறதுனால அவர் தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் அவர். ஆகையினால என்ன நினைக்கிறார்னா எல்லாத்தையும் எடுத்துட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற யாரெல்லாம் ஆன்மீக சாதகர்கள்லாம் இருக்காங்களோ அவங்களாம் எங்கள் குருநாதர்கிட்ட இருக்கார். குருநாதர் மூலமாக யாரை பார்க்குறார்? அவர் ஈஸ்வரனை பார்க்குறார். தாய்மானுடைய பாட்டில் முதல் பாட்டிலே தெரிகிறது. கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவான். கடைசியிலே முடிக்கிற போதும் அப்படித்தானே. மறை நீதி எம் ஆதி நிகழ்த்தினான் தோழி. நம்ம சில புஸ்தகத்தில் மாற்றி போட்டிருக்காங்க ஆர்டரை. ஆனந்த கழிப்பை கடைசியில் போடலை, ஆனந்த கழிப்பை இடையில இருக்கு. முடிக்கிற போது வேற பாட்டை போட்டு முடிச்சிருக்காங்க. தபோவனத்தில் புஸ்தகத்தில் அப்படி இருக்கு. ஆனால் பழைய புஸ்தகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா மாறி இருக்கு. சில ஆர்டர்லாம் முறை வைப்பு மாறி இருக்கிறது. அதில் நமக்கு இப்போ தாத்பரியம் இல்லை. நம்ம ஃபாலோ பண்ணுற சம்பிரதாயம் என்னென்னா, தபோவனத்து புஸ்தகத்தை ஃபாலோ பண்ணுறதுனால கடைசியில் என்ன போட்டிருக்குன்னா, மறை நீதி எம் ஆதி நிகழ்த்தினான் தோழி. மறை நீதி எம் ஆதிங்கிற போதே அது வந்து குருவையும் குறிக்கும் கடவுளையும் குறிக்கும். குருதான் வந்து ஆதி அநாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. அப்பேற்பட்டவர் தான் மௌன குருவா வந்திருக்காருன்னு அவர் சொல்றார். அவர் குருமுகமா, இந்த திருஷ்டரூபமான குருமுகமாக அந்த அதிருஷ்ட பரமேஸ்வரனை தரிசனம் செய்கிறார் தாயுமானவர். அந்த பரம்பரை அப்படி, அந்த சக்தி குரு தான் கொடுத்திருக்கார் அவருக்கு. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன்,
அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.